புடமிடப்படுதலும் பரிசுத்தமாகுதலும் அல்லது பொன்னாக மாறுதல். புடமிடப்படுதலும் பொன்னாக மாறுதல். நான் இந்த வேதத்தை இந்த வசனங்களை தியானிக்கும்படி தேடும்பொழுது புடமிடுதல் அப்படின்ற வார்த்தை புதிய உடன்படிக்கை புத்தகத்துல ஒரே ஒரு இடத்துல தான் வருது. ஆனா பழைய உடன்படிக்கை புத்தகத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முதல் இடம் 2 சாமுவேல் இருக்குது. ஆனா புதிய உடன்படிக்கை புத்தகத்துல ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அதுவும் சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சபை குறித்து சொல்றார், வேற எங்கேயும் இல்லை. அப்படின்னா அது தேவையில்லையா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சாமுவேல் 22 வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமா, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது புடமிடப்பட்டது என்று சொல்லுகிறார். புடமிடப்பட்டது சாதாரண கிடையாது, ஒரு சாதாரண வசனம் அது இல்லை. அது புடமிடப்பட்டு இருக்கிறபடினாலே அது என்ன செய்யுதுன்னா, தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஒரு கேடகமா இருக்கிறார். அவருடைய வழி உத்தமமானது. இந்த வசனத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவருக்கு அந்த வசனம் எப்படி இருக்குது? கேடகமா இருக்கிறார். இந்த வசனம் எல்லாம் தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனா இருக்கிறது. வசனுடைய வார்த்தையெல்லாம் அது தேவன். அப்ப இங்க சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல 30ஆம் வசனம், 18-30 சங்கீதம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமா, இந்த சங்கீதத்தை தாவீது தான் பாடி இருக்கிறார். அது அங்க தாவீது சொல்றார். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அவரை புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? புடமிடப்பட்டது. புடமிடப்பட்ட ஒன்றுதான் புடமிட முடியும் இல்ல? வசனம் புடமிடப்பட்டிருக்கிறபடினால்தான் அது நம்மை புடமிடப்பட்டவர்களாய் விரும்புகிறது, புடமிடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அக்கினி என்ன செய்து புடமிடுகிறது. அதுக்குதான் அந்த பொன்னை குறித்து சொல்லுகிறார். பொன்னை குறித்தும் வெள்ளியை குறித்து சொல்ல. இங்கே 2 வசனங்கள் மாற்றம் நாம் வசனத்தை குறித்து பார்த்தோம். 2 வசனங்கள் பொன்னை குறித்து பார்க்கலாம். 1 நாளாகவும் 28-18. 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்ப இங்கே இந்த புடமிடப்பட்ட பொன் எதற்காக அப்படின்னும் போது, சட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியின்படி கொடுத்து. இங்க என்ன சொல்ற, எதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, உடன்படிக்கை பெட்டியை மூடக்கூடிய, இது எங்க இருக்குது உடன்படிக்கை பெட்டி? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகுது. அப்ப அது புடமிடப்படாம எங்க போக முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். பரலோகம்ன்றது எப்படிப்பட்டது? மகா பரிசுத்த ஸ்தலம் தான். அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப அங்கே உடம்பிடப்படாத ஒரு நிலையில் இருக்கிறாள் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்யறா, இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவர் இவைகளாலே இங்கே சபையை அவர் என்ன செய்யறாரு? புடமிடுகிறார், பரிசுத்தம் செய்கிறார். பின்புதான் இது எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே சாதாரண பூமியிலே இருக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டிக்கு மூடுவதற்காக எப்படிப்பட்ட பொண்ணு தேவைப்படுது? புடமிடப்பட்டது தேவைப்படுகிறது. அதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. நாம் யார் அப்படின்னா ஜீவன் உள்ள கற்களா இருக்கிறோம். நாம் அவருடைய ராஜ்யத்தில் அவரை துதிக்க முடியாது, அவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அது அக்கினியினாலே சுத்திகரிக்கப்பட்டது, புடமிடப்பட்டிருக்கிறது. அப்ப இது நம்ம என்ன செய்து ஒவ்வொரு நாளும் புடமிடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யோபு 28:1. ஆமா, இங்க இது ஏன் சொல்றார்?
எல்லாவற்றையும் சொல்றார். எப்படி புடமிடப்படுகிறது அப்படின் போது இங்க தன்னை குறித்து சொல்றார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நான் எப்படி மாறுவேன்? பொன்னா மாறுவேன். மாறினாரா? அப்படின்னா மாறினார். பழைய உடன்படிக்கை புத்தகத்திலேயே அந்த புரிந்து கொள்ளுதல் தெளிவு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது இருக்குதான்னு தெரியல. அங்கங்க இருக்குதா? போயிடுச்சு. எல்லாம் எப்படி வேணா இருக்கலாம், அந்த நிலை போயிடுச்சு. ஆனால் இந்த புடமிடப்படுதல் இல்லை என்றால் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இரண்டாவது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதம் 17:3 வாசிங்க. சங்கீதம் 17:3 பக்கம் 678. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்க்கும், ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமா, ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாரா? என்னை பரிசோதித்து புடமிட்டு பார்த்தும் புடமிட்டார் என்ன, ஆனா ஒன்றும் இல்லை. இருதயத்தை அவர் என்ன செய்யறாரு? புடமிடுகிறார். இப்ப மனிதனுக்கு என்ன செய்கிறார்? பொண்ணுக்கு என்ன செய்கிறார்? வெள்ளிக்கு என்ன செய்கிறார்? வசனம் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறது என்று பார்த்தோம். மனிதனுக்கு என்ன செய்கிறாரா? மனிதனையும் அவர் என்ன செய்யறாரு? புடமிடுகிறார். எதனால? அவரே வார்த்தையினால் புடமிடுகிறார். அவருடைய வசனம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோல். அதை தவிர வேற எதையும் அளவுகோலா வச்சுக்க கூடாது. சிலர் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளவுகோலா வச்சுப்பாங்க. சிலர் அவருடைய தயால குணத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோலா வச்சுப்பாங்க. அல்லது அவர்கள் செய்கிற நற்கிரியைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோலா வச்சுப்பாங்க. இல்ல, இதெல்லாம் அளவுகோல் இல்லை. இதெல்லாம் உலகத்தான் செய்யறான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோல் என்று சொல்லும் போது தேவனுடைய வசனம். இங்க தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய இருதயத்தின் காரியத்தை குறித்த அளவுகோல் தேவனுடைய வசனம். அது என்னை புடமிடுகிறது என்று சொன்னார். புடமிட்டு இப்போ ஒன்னும் பார்க்க முடியல அப்படின்னா அது புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. புடமிடப்பட்டு பார்க்கிறார். புடமிடப்பட்ட பிறகு சுத்தமாச்சா அல்லது புடமிடப்பட்டும் சுத்தமா தான் இருக்குதா? சுத்தமா இருக்கிறத புடமிட்டாரா? ஒன்னும் காணல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அது சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். ஏற்கனவே அது இருதயம் பரிசுத்தமா தான் இருக்குது. பரிசுத்தமா இருக்கிறதே தேவன் சுத்தமாக்குறாரு. அப்பனா இன்னமும் இருக்கிறத குறித்து தேவன் எப்படி பார்ப்பாரு? வாசிங்க திரும்ப. அத நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்க்கும், ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமென். பரிசோதித்தீங்க, விசாரித்தீங்க, புடமிட்டீங்க, ஆனா ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றேன். நான் தீர்மானம் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வாய்க்கும் இருதயத்துக்கும் தொடர்பு இருக்குது இல்ல? இந்த இருதயத்திலிருந்தான் எல்லாம் வருதுன்றார். இருதயத்திலிருந்தான் எல்லாம் வருது. அதனால வாய்க்குள்ள போறது எதுவுமே என்ன பண்ணது? தீட்டுப்படுத்தாது. நல்லதா போச்சு. அப்ப எதை வேணா குடிக்கலாம், எதை வேணா சாப்பிடலாம், எதை வேணா மெல்லலாம். ஏன் உள்ள போறதெல்லாம் தீட்டுப்படுத்தல. அப்படி டெக்னிக்கா பேசுறதெல்லாம் இருக்கிறாங்க. பேசிட்டான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா வாய் மீறாதபடிக்கு அப்படின்னா என்னன்னா இது என்ன பேசணும், என்ன காரியங்களை செய்யணும்ன்றது குறித்து மீறாதபடிக்கு என்று சொல்லுகிறார். இந்த வாயுல போறது மீறாம இருக்கணும். வாயுவிலிருந்து வருதும் மீறாம இருக்கணும். வாயுல போறது மீறாம இருந்துச்சுன்னா வாயுவிலிருந்து வருது மீறாம இருக்கும். இருதயம் சரியா இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 105 சங்கீதம் 19 வசனம். சங்கீதம் 105. இது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 105 சங்கீதம் பக்கம் 736. சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமா,
கர்த்தர் சொன்ன வார்த்தை யாருடைய வாழ்க்கையில? யோசேப்பு வாழ்க்கையில நிறைவேறும் மனவும் அது அவனை என்ன செய்தான்? புடமிட்டது. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்தது உங்களுக்கு எனக்கு தெரியும். நான் அங்க போக விரும்புறேன். இந்த புடமிடுதலோடு கூட தான் முடிக்க விரும்புறேன். அப்ப அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா, இந்த வார்த்தை அந்த யோசேப்புக்குரிய தரிசனம். இந்த புடமிடுதலுக்கு காரணமே தரிசனம் தான். தரிசனம் இல்லாத ஆளை புடமிட மாட்டாரு. ஒரு தரிசனம், தேவன் நம்மை குறித்து அவருடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார் அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்கும்? புடமிடுதல் இருக்கும். எல்லாருக்கும் புடமிடுதல் வச்சிருந்தாரு இல்லையே. ஒரு சிலர் தான். தேவன் யாரை தனக்காக பயன்படுத்தினாரோ, அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற விரும்பினாரோ அவர்களை தேவன் என்ன செய்யறாரு? புடமிடுகிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த முதல்ல தரிசனத்தை கொடுத்துட்டார். ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. எல்லாரும் வணங்குறாங்க. அப்பா வணங்குறாரு, அம்மா வணங்குறாங்க, சகோதரலாம் வணங்குறாங்க. சந்தோஷமா இருந்துதான்? சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் வசனம் புடம்பிடும் பொழுதுதான் ஆஹா, இப்பதான் விஷயம் தெரியுது. ஆனா அதை புடம்பிடக்கூடிய நிலை வரும்போது அவர் என்ன செய்யற? பொறுமையா சகிக்கிறார். சோதனையெல்லாம் சகிக்கிறார். பின்பு அந்த வசனம் தான் அவரை புடமிட்டு உயர்த்தினதை குறித்து பார்க்கிறோம். இப்ப நேரம் நம்ம புதிய உடன்படிக்கை புத்தகத்தில் இருக்கிற 3ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் லவோதிக்கியா சபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. லவோதிக்கியா சபை தான் 7 சபை குறித்து பேசுறாரு. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இந்த சபை எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க முடியும். இதுல நம்முடைய விஷயமும் அது உள்ள இருக்குது. நாம் யார் அல்லது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் இந்த சபையானது வெளிப்படுத்துகிறது. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, இப்போ இருக்கிற சபைகள் தான் லவோதிக்கியா சபை, இப்போ இருக்கிற காலம் தான் லவோதிக்கியா சபையின் காலம் என்று சொல்லுகிறார். எப்படியோ நாம நம்முடைய நிலைமை என்ன, நம் சபையின் நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டால் நலமா இருக்கும். வாசிக்கலாம் 14ஆம் வசனம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. நம்ம ஆண்டவரை கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒவ்வொரு சபைக்கும் ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொரு சபைக்கும் அதனுடைய ஆவிக்குரிய தரத்துக்கேற்றபடி வெளிப்படுத்துகிறார். இங்கே தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? எப்படி வெளிப்படுத்துறாரு? உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இதே மாதிரி எல்லா சபைக்கும் இல்லை. இந்த லவோதிக்கியா சபைக்கு மட்டும்தான் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார். இது உள்ள நிறைய விஷயம் இருக்குது. ஒரே நாள்ல பார்க்க முடியாது. அடுத்த வருஷம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிரு. ஆமா, சபை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீ குளிர இல்ல அனல் இல்ல, நீ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற. நீ அனலாய் ஒன்று இரு, அனலாய் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில இரு, அல்லது குளிராய் நான் பாவி என்ற நிலையில இரு. இப்படி கர்த்தர் இருக்கிறார். அனலா இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறாரு. பாவியா இருக்கிறேன், குழந்து போயிருக்கிறேன்னா பாவ நிலை அப்படின்னா அப்பவும் கர்த்தர் உதவி செய்கிறார். நான் இங்க கொஞ்சமோ அங்க கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இடத்துல அப்படி நடந்துக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல இப்படி நடந்துக்கிறேன். பரிசுத்தமான இடத்துல நான் பரிசுத்தமான ஆள் மாதிரி காட்டிக்கிறேன். வசனம்லாம் பேசுவேன். அங்க போனா அங்க வேற வசனம் பேசுவேன். இங்க வேற வசனம், அங்க வேற வசனம். இவங்க யாரு? இவங்க பரிசுத்தமானவர்களா அல்லது பாவியா? பரிசுத்தமான அடையாளம் தெரிஞ்சுக்கலாம், பாவியும் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அவன் பாவின்னு ஒத்துப்பான். இங்க பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். ஆனா இதுக்கு நடுவில் இருக்கிறாங்களே அவங்க முழுக்க என்ன அப்படின்னா, ஒரு
நடிகரா இருக்கிறாங்க. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இவங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? நீ அனலா இருந்தாலும் பரவாயில்ல, குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரெண்டே இல்லாம நடுவில் இருக்கிறதுனால நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன்னை நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன்ற. வாந்தி எடுத்துருவோம் உன்னை. அது அவ்வளவுதான் அர்த்தம். அவ்வளவுதான். 16 வருஷம் வாசிங்க. இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். வெளியே போச்சுன்னா அவள்தான் வாழ்க்கை அப்படின்ற. இப்ப இவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்றத குறித்து வேதம் சொல்லுகிறது. 17 வருஷம் வாசிங்க. நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இது உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை. இந்த வெதுவெதுப்பான ஆள் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இந்த வெதுவெதுப்பான ஆளு தங்களுடைய சுய பெருமையை காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்களுடைய பெருமை, சுய திருப்தி. நான் நல்லதா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லதான இருக்கிறேன், என்னை எப்படி சொல்லலாம்? சுய வஞ்சனை. இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அவர்களை வெதுவெதுப்பான நிலைக்கும் இல்லாம, இந்த அனலும் இல்லாம குளிர் இல்லாம வெதுவெதுப்பான நிலைக்குள்ளே என்ன செய்து வைத்திருக்கிறது. அப்ப இங்க 3 காரியங்களை அவங்க சொல்றாங்க. ஆண்டவராய் கர்த்தர் அவங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றாரு அவங்களை குறித்து? நீ எப்படி இருக்கிற? நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறாய், பரிதவிக்கப்படத்தக்கவனா இருக்கிறாய், தரித்திரனா இருக்கிறாய், குருடனா இருக்கிறாய், நிர்வாணியா இருக்கிறாய். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆனா என்ன பண்ணிருக்கிற? வேஷம் போட்டு நிற்கிறேன்ற. இவ்வளவோ இருந்தும் நீ உன்னை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிற? ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்புறம் திரவிய சம்பந்தன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். எனக்கு ஒரு குறை இல்லாதால் நான் தான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது 2 வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, 2வது சரீர பிரகாரமான வாழ்க்கை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய நிலையை குறித்து நாம மிகவும் கவனமா இருக்கணும். நீங்க யாரும் தயவு செய்து ஆண்டவர் குடும்பத்துல குழப்பத்துக்குள்ள போயிடாதீங்க. எப்படி குழப்பறேன்னா, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேச சொல்லக்கூடாது. கணவன் மனைவி பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, உனக்கு தான் பத்தியா, நீ தான் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லனா, ஆண்டவர் என் கூட பேசினார். ஒவ்வொரு முறை செய்தியை எடுக்கும் பொழுது நான் அதை யோசிக்கிறேன். எனக்கு என்ன இருக்குது இதுக்குள்ள சரிப்படுத்திக் கொள்ள, அப்படி யோசிச்சுதான் உங்களுக்கு கொடுக்குறேன். சபைக்கு முன்பாக இதை செய்தி கொடுப்பதற்கு முன்பாக நான் என்ன யோசிக்கிறேன்? எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், என்ன நன்மை வைத்திருக்கிறார், என்ன சரிப்படுத்தலை வைத்திருக்கிறார், என்ன புடமிடுதலை வைத்திருக்கிறார், பின்புதான் சபைக்கு. அதனால்தான் உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் மற்றவர்களை என்று சொல்றதுக்கு முன்னால இது எனக்கு தான், எனக்காக தேவன் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். அதை விட்டு நான் மற்றவங்கிட்ட பேசியிருந்தேன்னா எந்த காலத்திலும் அனலாகவோ குளிராகவோ இருக்க முடியாது, வெதுவெதுப்பாகவே தான் இருக்கணும், வாங்கி பண்ற நிலை தான் இருக்கணும். அப்படி போகாது இருக்கும்படிதான் தேவன் என்ன செய்யறாரு? எதனா ஒரு நிலைக்கு போ, நடிக்காதன்றார். இது நடிக்கிறது தான். சரி, இந்த நிலைக்கு போயிட்ட, உன்னை அப்படியே நான் விட்டுருவேனா? விடல. அதான் அன்பின் தேவன். அன்பின் தேவன், நீ இந்த நிலைக்கு போயிட்ட, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் உன்னை. உனக்கு நான் என்ன செய்ய போறேன்றத பாரு அப்படின்றதுக்காக 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு மென்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும்
நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். இந்த ஆலோசனை சொல்லுகிறேன் என்பதற்கும் கட்டாயமாய் சொல்லுகிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, பவர் ஆர் சூசிங். உனக்கு ஒரு ஆலோசனை சொல்ற, நீ கேட்டா கேளு, விட்டா விடுவோம் இருப்பான்பா. கட்டாயப்படுத்தவில்லை. நான் எப்போ சொல்றது அதான். யாரையும் நான் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆண்டவரே கட்டாயப்படுத்தல. தெரிந்தெடுத்தலை உங்க கையில கொடுத்துட்டார். ஆதாம் கையில கொடுத்தார். இதான்பா தெரிந்தெடுத்தல். நீ எதை தெரிஞ்சுக்கிறியோ அதுவும் இருப்போம். நீ வந்தாவா போனா போ, அவ்வளவுதான். கட்டாயப்படுத்துறது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆனா அது எப்படி இருக்கணும்? ஆலோசனையின் மூலமாக. இப்ப இந்த ஆலோசனை தேவன் கொடுத்து 3 விஷயத்தை சொல்றார். ஏன்னா 3 விஷயத்தான் இழந்து போயிருக்கிறான். 3 விஷயத்தை இழந்தவன் 3 விஷயத்தான் பேசி நிற்கிறான். இப்ப அவங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வெதுவெதுப்பான ஆளுடைய ஆவிக்குரிய நிலை என்பது அவங்களுக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. அவன் என்ன சொல்லிப்பாங்க, நல்லா இருக்கிறேன், ஒரு குறையும் இல்லை, ஆவிக்குரிய ஜாம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு 4 வசனம் இல்லை ஒரு அதிகாரம், ஒரு 10 நிமிஷம் ஜபம், அதே பெரிய விஷயம், அதே பெருசா தெரியும். சுயநீதி, சுய பெருமை, தங்களை தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு என்ன செய்யல, விடவில்லை. தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு தங்களை அர்ப்பணிக்காத வரைக்கும் இந்த நிலையிலிருந்து வெளியே வரவே முடியாது. அப்ப இந்த வெதுவெதுப்பான நிலையுள்ள இந்த சபைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் காரியம் என்ன? உன்னை என்ன செய்ய போற? ஐஸ்வர்யவானாவதற்கு புடமிடப்பட்ட பொன்னை என்று சொல்லுகிறார். இப்ப ஏற்கனவே நம்ம வாசித்தோம், புடமிடப்பட்டது எது என்று வாசித்தோம். வசனம் புடமிடப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை புடமிடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை புடமிடப்பட்டது. இங்கே சபையானது புடமிடப்படக்கூடிய நிலையில் இருக்கு என்று சொல்லுகிறார். உனக்கு பொன்னை போன்ற புடமிடப்பட்ட அந்த வசனத்தை நான் உனக்கு என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். இந்த வசனம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னா, எவ்வளவு புடமிடப்பட்ட வார்த்தையோடு கூட இருதயத்தில் நிறைந்திருக்கிறார், அவர்தான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். நாம் உலக ஐஸ்வர்யத்தான் பேசுகிறோம். உலக ஐஸ்வர்யவானா ஜனங்க மாறணும், அப்பதான் நல்லா கொடுப்பாங்க. ஆனா அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திற்கேறாய் நடத்துகிறோமா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு என்ன செய்கிறோம்? அவள் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மற்றதெல்லாம் ஆட்ட செய்வார். இதுதான் முக்கியமான காரியம். அந்த விதிவிதிப்பான நிலையிலிருந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை உலக ஐஸ்வர்யம் மாறத்துக்கு? என்ன அமைதியாகிறீங்க? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மாறணும் ஆசை இருக்குதா? ஆசை இல்லையா? ஒரு 4 பேர் தலையாட்டுறாங்க. ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட வேண்டும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானா இருக்கும்போது இந்த உலக ஐஸ்வர்யத்தை குறித்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அது முக்கியமா தெரியாது. இப்ப அது எதுக்குன்னு, தேவைக்காக இருக்கும். நம்மை பெருமைப்படுத்தும்படி இருக்காது. நம்முடைய பெருமைக்காக எதுவும் இல்லை, தேவைக்காக இருக்குது, அவ்வளவுதான். ஆனா ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றையும் என்னை பெருமைப்படுத்தும்படி தேடுவோம். ஏன் கல்யாணத்துக்கு போனா அப்படியே சும்மா தங்கத்தேரு மாதிரி ட்ரெஸ் பண்றோம்? என் பெருமை என்னன்றதை காட்டுறதுக்காக. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நான் கல்யாணத்துக்கு போனா இந்த மாதிரி சாதாரண வர ட்ரெஸ்ல போறேன். யாருன்னா இருக்கிறோமா? ஏன்? ஆவிக்குரிய பெருமை. இங்க அந்த உலக பெருமை அது. அப்ப இங்க வந்தாலும் அப்படித்தான் இருக்கிறேன்னா அப்படி இல்லை. அப்ப அந்த இடத்துல எதை வெளிப்படுத்த விரும்புகிறோம்? எல்லாருக்கும் முன்னால என்ன பற்றி நான் யார் என்றதை காட்டணும் இல்ல? அப்படியா? அததான் இங்க சொல்ற. உனக்கு எது தேவை என்பதை அறிந்து கொள். ஆவிக்குரிய காரியத்தை. 2வது விஷயத்தை சுவாசிங்க.
உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். நான் ரெடியா வச்சிருக்கிறேன் அவனுக்கு. நிர்வாணம், ஆவிக்குரிய நிர்வாணம், ஆவிக்குரிய நிர்வாணம். இது தேவன் அறிவிருக்கிறவரா இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்வாணம் அறிவிருக்கிறார். உனக்கு என்ன வேணும்? இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை. இழந்து போயிட்ட அந்த வெண் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை. இதை என்ன செய்யாங்கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படின்றார். நான் உனக்கு ஏற்கனவே நான் கொடுத்தேன், அதை என்ன செய்த? இழந்து போயிட்டு இப்ப நீ தான் கேட்கணும். முதல்ல ஆண்டவர் என்ன செய்தார்? அவரே கொடுத்தார். போட்டு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டோம். இப்ப அலங்கோலமா கிடையாது. இப்ப என்ன செய்யணும்? நீ கேட்டா கொடுக்குறேன் இல்ல, நீ தான் கேட்கணும்பா. அவன் போகும்போது நல்லா செல்வ செழிப்பா போறான். இப்ப அவன் தான் வந்து கேட்கணும். வந்து கேட்ட போது உடனே அவன் கேட்கறதுக்கு மேல கொடுக்கிறார். நினைச்சே பார்த்துக்க மாட்டான். அப்ப இந்த இரண்டாவது நிலை என்னன்னா நிர்வாணமான நிலை. இப்ப இங்க என்ன சொல்றாரு? கேட்டு வாங்கிக்க, உனக்கு நான் என்ன செய்வேன்? பழைய நிலைக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். மூன்றாவது காரியம் வாசிங்க. நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆமா, பார்வை அடையும்படிக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை. இந்த கலிக்கம் அப்படின்னா என்னது? தைலம். இது அங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த லவோதிக்கா இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இவன் இதை ரொம்ப அதை பற்றி பெருமையா பேசினா வித்துக்கிறாங்க. நிறைய காரியம் நடந்துச்சாங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, மாம்சத்துக்குரிய கண்ணு உனக்கு நல்லா இருக்குது, ஆனா ஆவிக்குரிய கண்ணு சரியில்லை. என்கிட்ட அதையும் கேளு, நான் உனக்கு தரேன். நீ பார்க்கும்போது ஆவிக்குரிய விதத்துல உனக்கு ஏன் என்னுடைய வார்த்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ஆவிக்குரிய கண் இல்லை. அந்த ஆவிக்குரிய கண்ணு தான் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்குது. என் சத்தம் ஏன் கேட்கல? வாசிக்க முடியல, இருதயத்துக்குள்ள வரல. ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறணும். இப்ப இதெல்லாம் செய்யும்போது மாத்திரமே நீ என்ன செய்வ? எனக்கு பிரியமானபடி காணப்பட முடியும். சரீர தேவை எப்படி சந்திக்கப்பட வேண்டும்? சரீர தேவை சந்திக்க வேண்டும். ஒரு விஷயம் கிடைத்து விட்டது, இது தேவை, இது தேவை, இது கிடைத்து விட்டது, இது கிடைச்சிச்சு அப்படின்னு நாம பரவாயில்ல திருப்தியா இருப்போமா? அப்படின்னா இருக்க மாட்டோம். இன்னும் அடுத்தது தேவை, தேவை, சரீர தேவை, சரீர தேவை, அதுவும் கிடைச்சிச்சு. அது கிடைத்த பிறகு நாம திருப்தியா சும்மா இருப்போமானா இருக்க மாட்டோம். இன்னும் தேவை. இந்த சரீர தேவைக்கு முடிவே இல்லை, முடிவே கிடையாது. அது போய் சாகர வரைக்கும் போயினே இருக்கும். செத்த பிறகுதான் தேட முடியாது. ஆனால் ஆவிக்குரிய தேவை இருக்கிறது. இந்த சபையுடைய நிலையதான் ஆவிக்குரிய தேவை குறித்து என்ன செய்யல இல்ல. ஆனா சரீர தேவை குறித்து பெருமையா இருக்கிறான். சரீர தேவை நல்லா இருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய தேவை என்று வரும்பொழுது அதை குறித்து அக்கறையற்றவளா இருக்கிறார்கள், வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறார்கள். நீங்க அதுக்குதான் அது சொல்ற. நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு தேவை என்ன? ஆவிக்குரிய தேவை. இதெல்லாம் வாங்கி போட்டுக்க. இப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்பா இருக்கிறார். மோசமான சபை தான், ஆனா நீ நல்ல அந்த 7 சபை வாசத்து பாத்தீங்கன்னா அதிகமாய் பேசினது அந்த சபை கிட்ட தான். பாவம் அதிகமா செய்யற சபை அதுதான். வாண்டி பண்ண நிலைக்கு இருக்கிற சபை அதுதான். பெருமையா பேசுனது, எல்லாம் பேசுனது அந்த சபைக்கு தான் அதிகமாய் தேவன் பேசியிருக்கிறார். மற்ற சபையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா பேசுறாரு. அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு யார்கிட்ட அதிகமா இருக்கு பாருங்களேன். அவர் விடக்கூடாதுன்னு நினைக்கிறார். யாரையும் விட்டுறக்கூடாது. சபையில் ஒருவரும் இழந்து போயிடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆத்மாவும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு ஆளை இடையில் போயிடக்கூடாது, ஒரு ஆளை பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்படி என்று தேவன் விரும்புகிறார். நான் அப்படிதான் போவேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஒன்றும் பண்ண முடியாது.
எல்லாம் கொடுக்குறேன்றது. எனக்கு தேவையில்லை போ, நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த 3 காரியங்களை எனக்கு தேவை ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில தான் இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நல்லா ஜாம் பண்ணா, கொஞ்சம் அப்படி பண்ணவனு என்ன பண்றோம், அந்த பெருமையிலே எல்லாம் போயிடுது. ஜான் ஏர்னா தெரியுமா, அது ஜான் ஏர்னா மோசம் இருக்குது. ஏன் இந்த ஜான் ஏர்னவனே தலைகால் புரியாம ஆயிடுச்சு, முகம் போயிடுச்சு. இப்போ இதுதான் நல்ல நிலை இல்ல. இப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜான் ஏறினோடனே கவனமா இருக்கணும்னு நினைக்கணும். நான் இன்னும் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், என் வஸ்திரத்தை காத்துக்கணும், பரிசுத்தை காத்துக்கணும், வசனத்தின்படி வாழணும், கேட்கறது நம்ம செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா நான் வளரணும். ஜெபிப்போம். பிதாவே, அந்த நல்ல வேலை கண்டு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருவில கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. புடமிடப்படுதல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. சோதிக்கப்படும் ஆண்டவரே. இந்த புடமிடப்படுதல் இல்லை என்றால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இல்லை என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை உண்டு, தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சோதிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, ஜெயித்தீங்க ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சோதனை நான் ஜெயித்து உங்களுடைய ராஜ்யத்திலே ஒரு நாள் பிரவேசிக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுமையும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரயாணங்களை வேலை எல்லாவற்றையும் ஆஸ்வதிங்க. கிருபையில பிரச்சனை கூட இருக்கட்டும். உங்களுடைய பிரயாசத்துக்களை வாங்கி ஆஸ்வதியும் அதுக்கு முன்னால பலனை தாரும். எல்லா துதியும் நம்ம செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.